கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1998 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதி, அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போனீர்கள், ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன எருசலேம் யூதா ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனதினால் இந்த சிறையிருப்பு வர இருந்தது வந்தது. அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு பாதுகாப்பை, விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், மகிமையை காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். யார் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும். நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? கர்த்தரை தேடி வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார், ஆதரவு கரம் நீட்டுவார். விடுவிக்கிற கர்த்தர், விடுவிக்கிற இயேசு உங்களுக்கு எல்லாம் சகாயமாக, நன்மையாக செய்து கொடுப்பார். கர்த்தரிடத்தில் வாருங்கள், சமாதானத்தை, சந்தோஷத்தை, வெற்றியை, ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.